திருமண் விவகாரம் அமைச்சர் பொன்முடி பதவி விலக வேண்டி காஞ்சிபுரத்தில் விஸ்வ இந்து பரிஷத் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழக வனத்துறை அமைச்சர் பொன்முடி சைவ சின்னமான திருநீறு மற்றும் வைணவ சின்னமான திருமண் குறித்து ஆபாசமான விமர்சனம் செய்ததாக குற்றம் சாட்டி அவரது பதவி நீக்கத்தை வலியுறுத்தி விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் சங் பரிவார் அமைப்புகள் இணைந்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள காவலான் கேட் பகுதியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்து மதத்தின் ஆன்மீக அடையாளங்களை இழிவுபடுத்தும் வகையில் அமைச்சர் கருத்து தெரிவித்துள்ளார். இது ஏகத்துக்கும் கோபத்திற்கும் காரணமாக உள்ளது. அவர் தனது பதவியை உடனடியாக விலக வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் கோஷங்களை எழுப்பினர். திருநீரும் திருமண்ணும் நூற்றாண்டு காலமாக இந்து சமூகம் பின்பற்றும் மத சின்னங்கள். அவற்றை அவமதிப்பது கோடிக்கணக்கான இந்துக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் செயல் என்றும் கருத்து தெரிவித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் மாநில அமைப்பு செயலாளர் ராமன், கிரண், துணை செயலாளர் ராஜா, மாவட்ட தலைவர் சிவானந்தம், ஹரிகிருஷ்ணன், சதீஷ், ரேவதி, பாஜக மாவட்ட தலைவர் ஜெகதீசன், செந்தில்குமார், மாநகர மேற்கு மண்டல தலைவர் தனலட்சுமி, கிழக்கு மண்டல தலைவர் ஜெயபிரகாஷ், ஜீவானந்தம், கோடீஸ்வரன், பீரோ, பழனி, பாலாஜி, காஞ்சிபுரம் மாவட்ட பஜ்ரதங்கள் வட தமிழகம் பரிஜித் நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இத்தகைய அறிக்கைகள் எதிர்காலத்தில் மீண்டும் இடம்பெறக்கூடாது என்றும் மத நம்பிக்கைகளுக்கு மரியாதை வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தினர். ஆணையிட்டு கேட்கிறோம். உடனடியாக அவர் அமைச்சர் பதவியிலிருந்து விடுவிக்க வேண்டுகிறோம். அமைச்சர் பதவியிலிருந்து அவரை விடுவிக்காவிட்டால் இந்தியா முழுவதும் முன்பு எப்படி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சமாதானத்தை டெங்கியா முழுவதும் இதை நாங்கள் பரப்பி உங்களுடைய வெட்ட வெளிச்சத்தையும் இந்து தர்ம ஜனாதத்தையும் தாங்கள் எதிர்க்கும் விதத்தில் தாதாரம் சர்வசம்ப ஸ்ரீராமம் பூயோ பூயோ கர்மம் மட்டும் அவங்களே விடாது, அனுபவிக்க போறாங்க. இது மட்டும்தான் நான் சொல்ல முடியும். ஆன்மீகம்ல இருந்து பகவான் செய்யறதுக்கும் இதுவுமே இல்லை. என்ன மாதிரி ஆள் வேலை கர்மம் மட்டும் தப்பிக்கவே முடியாது. ஆகும். ததாஸ்து. ஜெய் ஸ்ரீராம். மாதா கி ஜெய் ஸ்ரீராம். பொன்முடிய தமிழ்ல வேற டிரான்ஸ்லேஷன் கூட நம்ம பண்ணலாம். தங்கம் ஐயர்னு கூட கூப்பிட முடியுமா? அப்படி தங்கம் ஐயர்னு கூப்பிட்டா நல்லா இருக்குமா? அவங்களே ஒத்துப்பாங்களா? ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு எப்படி கோபம் வருமே அதே போலதான் நம்மளுக்கும் கோபம் வரணும். ஓகேங்களா? அவர் போயிருக்கிறாரு, ஒரு வாட்டி பட்டை போட்டு போயிருக்கிறாரு, ஒரு வாட்டி நாமம் போட்டு போயிருக்கிறாரு. அவருக்கு அதை பத்தி அனுபவம் தெரியுது. இல்லைன்னா நம்மளுக்கு எல்லாம் தெரியுதா பாருங்க. நம்ம எப்படி பொதுமக்களுக்கு சேவை செய்யலாம், என்ன பண்ணலாம்ன்றத மட்டும்தான் நம்ம யோசிப்போம். அவங்க பாருங்க, பொதுமக்களை எப்படி கெடுக்கலாம், பொதுமக்களை எப்படி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா யோசித்து நிற்பாங்களே கண்டி. மற்றபடி அவங்க எதனா பொதுமக்களுக்கு நல்லது செய்யறதுக்குன்னு எதனா யோசிக்கிறாங்களா? யோசிக்கிறதே கிடையாது. நீங்க பொன்முடின்னு கூப்பிடாதீங்க, தங்கமய்யருமே கூப்பிடுங்க, தங்கமய்யர் அமைச்சருமே கூப்பிடுங்க. அப்பதான் தெரியும் அவர்களோட நம்மளோட வழி என்னன்றது அவருக்கு அப்பதான் புரியும். பட்டையும் நாமத்தையும் போட்டு அவர் ஒரு வாட்டி பட்டையும் போட்டு போயிருக்கிறாரு, விலை மாதுண்ட நாமத்தையும் போட்டு போயிருக்கிறாரு போல இருக்கு. அததான் அவர் கரெக்டா அனுபவிச்சுதான் சொல்லி இருக்கிறாரு இந்த மாதிரி பண்றாங்கன்றது. இது தேவையில்லாத பேச்சு. அவங்க கஷ்டம் அவங்க போறாங்க, யாரோ இதை பண்ணாங்க. ஆனா மக்களை எப்படி டெய்லி யோசிக்கிறாங்க, என்ன பண்ணலாம் மட்டும் யோசிச்சுக்கினே இருக்கிறாங்க. அதை நம்ம தான் கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் பண்றோம், எல்லாமே பண்றோம். அது பொதுமக்கள் நல்லபடியா. விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் இந்து அமைப்புகளாக நம்முடைய காஞ்சிபுரத்தில் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறாங்க. யோசனை பண்ணி பாருங்க, நமக்கு செய்ய நாம் என்ன செய்திருக்கணும்? பொன்முடி ரோட்ல வரானவே இதே வட மாநிலங்கள்ல முடிஞ்சிருந்தா பேசியிருந்தா அவன் தலையை வெட்டி கொண்டாங்க, 1 கோடி ரூபாய் கொடுத்திருப்பான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நாம இங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இந்த வேடிக்கை தான் அவனுடைய ஆணவ அமைப்புக்கு இளைஞர்களை தாருங்கள். விஸ்வ இந்து பரிஷத்துடைய இளைஞர்களின் அமைப்பு பசங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் 100 இளைஞர்களை தாருங்கள். கருணாநிதியிலிருந்து அவரை பட்டியலை சொல்லி போறான். கருணாநிதியும் இந்துக்களை கேவலப்படுத்த கிடையாது. திமுக கட்சியில் இருக்க அனைவரும் கேலி செய்தவர்கள் தான் பொன்முடி, வேலு, கனிமொழி, இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். ஆனா தொடர்ந்து பேசினாலும் அவன் வீட்டு முன்னாடி போயிட்டு அம்மா சொன்னது போல அவனுக்கு மரியாதையா கூப்பிடணும். பாப்பா பொன்மயிறு
வந்து பேசு. இனிமேல் வாய் திறந்து பேசிட்டு ஒரு 1000 பேர், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் 1000 பேர் அவர் மூட்டு முன்னாடி போயிட்டு நம்ம நின்று ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், பிஎச்பியின் ஆர்ப்பாட்டம், பிஎச்பியின் ஆர்ப்பாட்டம், பிஎச்பியின் ஆர்ப்பாட்டம், பிஎச்பியின் ஆர்ப்பாட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், பஜ்ரங் தள்ளின் போராட்டம், பஜ்ரங் தள்ளின் போராட்டம், பஜ்ரங் தள்ளின் போராட்டம், பஜ்ரங் தள்ளின் போராட்டம், பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. இந்த பொதுக்கூட்ட உரைக்கு எனக்கு வாய்ப்பு திருநாளத்தில் கேலி செய்த பொன்முடியை கண்டிக்கின்றோம், பொன்முடியை கண்டிக்கின்றோம். தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, ஸ்டாலின் அரசே, திராவிட அரசே, ஸ்டாலின் அரசே, திராவிட அரசே, ஸ்டாலின் அரசே, திராவிட அரசே, திராவிட அரசே, திராவிட அரசே, நீக்கிடு, 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 அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கிடு, அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கிடு, அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கிடு, அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கிடு. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டத்தை ஏற்றி அம்பேத்கரை மதிக்கலையா? இல்ல அம்பேத்கர் அந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக மதிக்கலையா? அதை நல்லா தெளிவாக சிந்திக்கணும். முதல்வர் அவர்களே, தமிழ்நாடு முதல்வருக்கு உளவுத்துறை தகவல் சொல்லும் காவல்துறை அதிகாரி அவர்களே, முதலில் அவர்